கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகால வேளையிலே இணைந்திருங்கள். எபிரேயர் 9 அதிகாரம் 14 வசனத்திலே நித்திய ஆவியினாலே தம்மைதாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இன்னைக்கு இந்த ஒரு வேத வசனத்தை நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். மனசாட்சியிலே செத்த கிரியைகள், மனசாட்சியிலே செத்த கிரியைகள் இருக்குமானால் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது. நம்ம இருதயத்துக்குள்ளே செத்த செயல்கள், செத்த காரியங்கள், செத்த கிரியைகள் இருக்குமானால் நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். இப்ப நிறைய குடும்பத்துல ஏன் ஆவியில வளர முடியல? அத ஒரு குடும்பம் நிதானமா யோசித்து பார்த்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர முடியும். ஒரு பொறாமை, ஒரு எரிச்சல், ஒரு கோபம், எப்படியாவது சண்டை போடலாமா, அப்புறம் பகை, வைராக்கியம், விரோதம், கசப்பு, துர்க்குணம், பொல்லாத காரியம், இப்படி நம்ம நிறைய சொல்லிட்டே போகலாம். இது எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா இருதயத்துக்குள்ளதான் இருக்கும். இதான் செத்த கிரியைகள். இதுக்கப்புறம் இன்னும் விபச்சாரம் இருக்கு, இச்சை இருக்கு. இது எல்லாம் எங்க வந்து ஸ்டோர் ஆகி உட்கார்ந்துருக்கு அப்படின்னா இருதயத்துக்குள்ள. ஒரு குடும்பம் முதலாவது ரட்சிக்கப்படணும், பரிசுத்தமாக்கப்படணும். அப்பந்தான் ஆவியில வளர முடியும். உபவாச நாட்களிலே, லெந்து காலத்திலே, சிலுவை தியானத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, இன்னும் நான் ஆவியில வளர்றதுக்கு என்னுடைய வாழ்க்கையில எது தடையா இருக்கு அப்படி நம்ம யோசித்து பார்த்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஈஸியா வளர முடியும். என் வாழ்க்கையில நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது, வேதத்தை தியானிக்கும் போது, எனக்கும் தேவனுக்கும் இன்னும் எவ்வளவு நான் தள்ளி இருக்கிறேன், இன்னும் எவ்வளவு நெருங்கணும், இன்னும் எந்தெந்த காரியத்தில் நான் சீர் பொருந்தணும், இன்னும் என்கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்கு, இதை கொஞ்சம் உட்காந்து ஆழமா யோசிப்பேன். இதையே அப்படியே உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, எல்லாருமே கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது தான் நம்ம இன்னும் தேவனுக்குள்ளே எப்படிலாம் வளரணும், இன்னும் என்ன குறை இருக்கு, இது எல்லாம் நம்ம உட்காந்து யோசித்து பார்க்கிறோம். அப்போ உபவாச நாட்களிலே, லெந்து காலத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை தந்து விட்டார். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துனுடைய இரத்தம் என்று எழுதப்பட்டிருக்கு. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த அவர் நமக்காகவே அடிக்கப்பட்டார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் விடுதலையாக்கப்பட்ட சந்ததியாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்காக பிதாவுடைய வலது பரிசத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். தம்மை தாமே தேவனுக்கு எபேசியர் 5 அதிகாரம் 2 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா,
தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்து, அதுவும் நமக்காக என்று எழுதப்பட்டிருக்கு. கிறிஸ்து நமக்காக தம்மை எபிரேயர் 9:14 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே, நித்திய ஆவி என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் நித்திய காலமாக வாழ்கிறவர். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், மனித குமாரனா வெளிப்பட்டார், தேவ குமாரனா வெளிப்பட்டார், நம்மை போல வெளிப்பட்டார், மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக. நேத்து நம்ம காலை வேளையில தியானிக்கும் போது வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகாபரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நம்ம இன்னைக்கு இந்த பூமியில எப்படி வாழணும் அப்படின்னா, விடுதலையாக்கப்பட்ட சந்ததியாக வாழ வேண்டும். நித்திய மீட்பை அவர் நமக்கு உண்டு பண்ணினார். இப்போ நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் தெரியுமா? நம்ம உண்மையிலேயே விடுதலையாக்கப்பட்ட சந்ததியாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்ம இருதயத்துக்குள்ளே இன்னும் ஏதாவது கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியங்கள் இருக்கா? என்ன அந்த உலகத்துக்குள்ள தானே இருக்கிறோம். பார்த்ததெல்லாம் ஆசைப்படுறாங்க, எல்லாம் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும். அதுல சில குடும்பத்துல அடம் பிடிச்சு கேட்பாங்க, எல்லாத்தையும் கேட்பாங்க, ஆக மொத்தம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுவாங்க. சுயத்தை வெறுக்கணும், தன்னைத்தான் வெறுக்கணும், கர்த்தருக்காக வாழணும். இன்னைக்கு சுயத்தை வெறுக்கிற குடும்பத்தெல்லாம் பார்க்க முடியல. எல்லாம் எனக்கு வேணும், எல்லாம் எனக்கு வேணும், ஐயோ பணம் இல்லையே, ஐயோ காசு இல்லையே, இப்படிதான் புலம்பிட்டு இருப்பாங்க. அது எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தாச்சுன்னா ஏகப்பட்டதை கழிச்சிடலாம். இன்னைக்கு ஏன் ஒரு குடும்பத்துல இந்த செத்த கிரியை உள்ள கிடக்கு அப்படின்னா, வெறுக்கிறது கிடையாது, அதான் பிரச்சனை. வெறுத்தாதானே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும். இருதயம் ஃபுல்லா தேவையில்லாத காரியத்துல ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. வீட்டில் ஃப்ரிட்ஜில் கெட்டுப்போன குழம்பு, கெட்டுப்போன காய்கறி, கெட்டுப்போன பொருள் வச்சிருந்தா அந்த ஃப்ரிட்ஜை திறக்கும்போது ஒரு நாத்தம் வரும், ஒரு கெட்ட நாத்தம் வரும். நான் சொல்ல உண்மையா பொய்யா? ஏன்னா வீட்டில் இருக்க அம்மாமாருக்கெல்லாம் தெரியும். ஒரு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணல அப்படின்னா அந்த டோரை திறக்கும் போது உள்ளேருந்து ஒரு துர்நாற்றம். ஏன்னா ரொம்ப வருஷமா அப்படியே வச்சிருப்பாங்க. நம்ம இருதயம் எப்படி இருக்கு அது நமக்கே தெரியும். நிறைய நேரத்தில் நம்மளே சொல்லுவோம், பிரதர் இப்போம்லாம் ஜப வாழ்க்கை குறைஞ்சிட்டு பிரதர், பைபிள் வாசிக்கிறது குறைஞ்சிட்டு பிரதர், நான் பழைய மாதிரிலாம் இப்போ இல்லை பிரதர், இப்போ நான் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்கேன் பிரதர், நான்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் ரொம்ப நாள் ஆச்சு பிரதர், ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறேன், எல்லாரையும் போல நானும் சர்ச்சுக்குள்ளே போயிருந்தேன், ஆனால் என் இருதயம் எனக்கு சாட்சி சொல்லுது பிரதர், நான் பழைய மாதிரி இல்லை பிரதர் அப்படிம்பாங்க. நான் சொல்றது நிறைய குடும்பத்திலே இது அப்படியே நடந்துட்டு இருக்கு. உலகத்தில் உள்ள காரியத்தை பார்க்கறதுக்கு பல மணி நேரம், நியூஸ் பார்க்கறதுக்கே பல மணி நேரம் உட்காந்துருந்தாங்க. நாட்டில் என்ன நடக்கு ஏது நடக்குன்னு சொல்லி பார்க்க உட்காந்துருவாங்க. ஆனால் பழைய அன்பு, ஆதியில் உள்ள அன்பு, கையில் பைபிள் எடுத்து வாசித்த மாதிரி இப்போ நம்ம வாசிக்கிறோமா? கொரோனா நேரத்தில் ஜெபம் மாதிரி கண்ணீரோடு இப்போ ஜெபிக்கிறோமா? அப்போ உயிர் பயம் இருந்துச்சு. இப்போ என்ன பயம் இருக்கு அப்படின்னா பெட்ரோல், கேஸ், இப்போ அந்த பயம். ஆனால் 2020-21 கொரோனா நேரத்தில் எல்லாரும் தேவனை தேடினாங்க, முழங்கால் படிட்டு தேடினாங்க, உபவாசத்தோடு தேடினாங்க, கண்ணீரோடு தேடினாங்க, குடும்பமாக தேடினாங்க, தனி ஜெபம் பண்ணி தேடினாங்க, இரவும் பகலும் தேடினாங்க, ராத்திரி நேரத்தில் விழித்திருந்து தேடினாங்க. ஆன்லைன் மூலிமா ஜூம் மீட்டிங் சொல்லி எத்தனையோ டீம்
அவங்களாம் வந்து கண்டினியூவா ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தாங்க, செயின் ப்ரேயர். இதெல்லாம் தேசத்துக்குள்ள நடந்துச்சு. எத்தனை குடும்பத்திலே கண்ணீர் ஜெபம். இந்த கடைசி காலத்துல இப்ப நம்ம என்ன தெரியுமா யோசித்து பார்க்கணும்? மனசாட்சி செத்த கிரியை உள்ள கிடக்கா, செத்த செயல்கள் உள்ள கிடக்கா, இத கொஞ்சம் தோண்டி வெளியில் எடுக்கணும். ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஏன் வளர முடியல? எங்க பிரச்சனை? என்ன பிரச்சனை? அவன் வளர்றான், அவ வளர்றா, அவன் குடும்பத்துல நகை வாங்குறாங்க, அவங்க வீடு கட்டுறாங்க, அவங்க கார் வாங்குறாங்க, அவங்க பெரிய போஸ்ட்ல இருக்கிறாங்க. இப்படி மற்றவங்கள பார்த்து 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 வம்பா போய் அப்புறம் உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல நல்லா இருப்பாங்க, ஆனா நிம்மதி இருக்காது. ஏன்? கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. எப்படி தள்ளி போனாங்க? எல்லாமே சகல செழிப்பு இருக்கு. நேரம் இருந்தா பைபிள் வாசிப்பாங்க, நேரம் இருந்தா ஜெபம் பண்ணுவாங்க, நேரம் இருந்தா தேவனை தேடுவாங்க. இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பையன் பார்த்தா அவன் ஒரு இடத்துல இருப்பான், பிள்ளை பார்த்தா அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க. பைபிள் வாசிச்சேன்னு சொல்லி கேட்கறதுக்கு ஆளு கிடையாது, ஒரு குடும்ப ஜெபம் கிடையாது. நான் சொல்றது எல்லாமே ஏகப்பட்ட வீட்டில் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கால வேளையில என்னென்ன செய்தி? உங்கள் மனசாட்சி செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இயேசு கிறிஸ்துட்ட நம்ம வரும்போது முதல்ல நம்ம இருதயம் சுத்திகரிக்கப்படணும். உங்கள் மனசாட்சி, ஐயா என் மனசு கர்த்தருக்கு மட்டும்தான் ஐயா, என் மனசுக்குள்ள வேற எந்த ஒரு ஃப்ரெண்டோ, எந்த ஒரு நபரோ, எந்த ஒரு யாரோ எதுவும் கிடையாது அப்படின்னு உங்க இருதயம் இருந்தால் உங்க இதயத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் வராது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஏன் முடங்கி போய் கிடக்குறாங்க, ஏன் கண்ணீர் வடிக்கிறாங்க அப்படின்னா, அதுல முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? இருதயத்துக்குள்ள கொண்டு போய் யாரையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யாரை யோசித்து என்ன கிடைக்க போகுது? மனுஷன் ஏமாத்த தான் செய்வான். கூடயே இருந்து அப்புறம் நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டு அப்புறம் நம்மளை தூசணமா பேசிட்டு இருப்பாங்க. கூடயே ஃப்ரெண்டு 10 வருஷமா 15 வருஷமா பழகிட்டு இருப்பாங்க. எந்த நேரத்துல எந்த பிரச்சனை வரும் யாருக்கும் தெரியாது. நம்ம இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் இருக்கா? உங்க இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? நான் எப்போதுமே யோசித்து பார்ப்பேன். நான் எதை யோசிக்கிறேன்? என் சிந்தனை எதுக்காக வேலை பார்க்கு? என் இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு? நான் யாருக்காக ஓடிட்டு இருக்கேன்? நான் எதுக்காக ஓடிட்டு இருக்கேன்? நான் ஏன் வாழ்றேன்? நான் கையில பைபிள் எடுத்து வாசித்தல எனக்கு ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும். 1 கொரிந்தியர் 6:20 கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். என்னை இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே என்னை மீட்டெடுத்திருக்காரு. கிரயத்துக்கு என்னைய வந்து ரத்தத்தினால விலை கொடுத்து வாங்கியிருக்காரு. நான் உலகத்துக்கே சொந்தம் கிடையாது. நான் யாருக்கும் சொந்தம் கிடையாது. நான் ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான் சொந்தம், இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மனுஷன் சொந்தமா இருக்கும்போது அவங்க வாழ்க்கை ஒரு வித்தியாசமா இருக்கும். ஏன்னா நான் வாழ்ந்து பார்த்திருக்கேன். என்னைய பார்த்து என் வீட்டுல மாறி இருக்காங்க. ஒரு சில நேரத்துல போராட்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது, நம்ம கர்த்தரை விட்டு தள்ளி போன உடனே நம்ம இருதயமே சாட்சி கொடுத்துரும். நீ கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டப்பா. அதான் மனசாட்சி, அதான் செத்த கிரியைகள். அந்த செத்த கிரியைகள் உள்ள வந்த உடனே மனசாட்சி சொல்லும், நீ கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டல்ல அப்படி சொல்லிடும். அந்த அனுபவத்துக்குள்ள இருக்கிறீங்களா? அண்ணே நானும் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கேனே. நான் நல்ல கையில பைபிள் எடுத்து வாசித்தேன், உங்க செய்தியை நான் ரொம்ப கேட்பேன். ஆனா இப்போம்லாம் நான் அப்படி இல்லைனே. இப்போம்லாம் ஏனோ தானோன்னு சொல்லி நான் வாழ்றேன். மனசாட்சியில செத்த கிரியைகள்,
செத்த செயல்கள் அப்படின்னாலே என்னன்னே அர்த்தம் அப்படின்னா பழைய காரியங்கள். இந்த உலகத்துல உள்ள பழைய காரியங்கள், நம்ம வாழ்க்கையில் உள்ள பழைய காரியங்கள். பிசாசு எதை கொண்டு வரான் அப்படின்னா பழைய சுபாவங்கள், அந்த பழைய எண்ணங்கள், பழைய 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 காரியத்தை கொண்டு போய் இருதயத்துக்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்கிறான். ஒரு குடும்பம் கிறிஸ்துவுக்குள் இருக்குமானால் மேலானவைகளை தேடணுமா? எனக்கு பரலோகம் இருக்கு, எனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார், என்னை மறுபடியும் வந்து கூட்டுட்டு போவார். ரகசிய வருகையில போகணும், இமை பொழுதுல மறுரூபமாகணும். நமக்கு எவ்வளவு வேலை இருக்கு ஐயா. நாட்டுல குண்டு போடுறாங்க, நாட்டுல போர் நடக்கு, நாட்டுல யுத்தம் நடக்கு. இதெல்லாம் பைபிள்ல போட்டது தானே, பைபிள் எழுதியிருக்குல்ல. அதனால நமக்கு காலையில என்ன செய்தி? மனசாட்சி செத்த கிரியை. என் மனசுக்குள்ள செத்த கிரியைகள், செத்த செயல்கள், இது ஏதாவது உள்ள கிடந்துச்சு அப்படின்னா என் இருதயத்தையும் கெடுத்துரும், என் சரீரத்தையும் கெடுத்துரும், நான் ஆவியிலையும் வளர முடியாது. ஒரு குடும்பம் ஆவியில வளரணும் ஐயா, நான் நல்லா இருக்கணும் ஐயா. எல்லாரும் நல்லா இருக்கலாம். எப்போ? செத்த செயல்கள், அந்த செத்த கிரியைகள் என் இருதயத்துக்குள்ள இருக்குமானால் அது என்னை அழிச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். நான் அதிலே செத்து போயிடுவேன். என்னை கொல்றதுக்கு வேற யாரும் வரல வேண்டாம். மனசாட்சியில செத்த செயல்கள் இருந்துச்சு அப்படின்னா அவன் அதிலேயே சோர்ந்துருவான், அதிலேயே வீக் ஆயிடுவான். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு? யாரையோ ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. எந்த மனுஷனை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தாலும் வேஸ்ட். நம்ம ஒவ்வொரு மனுஷனையா ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது நம்ம அதில் ஸ்டக் ஆகி போயிடும். ஏன்னா அவங்கள போல நம்மளால ஓட முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த துக்கம் வந்துடும். இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும்பா, கர்த்தருடைய கிருபையினாலே தேவன் அருளிய அப்பம். தேவன் அருளிய அப்பம் அப்படின்னாலே கர்த்தருடைய கிருபை, அவ்வளவுதான். அதுல ரவிராஜ் ஒரு வேலைக்காரன், அவ்வளவுதான். கர்த்தருடைய ஊழியக்காரர், அவ்வளவுதான். ஆனா ஒவ்வொரு நாளும் ஆன்லைன் மூலியமா செய்தி கேட்குறீங்க. உங்க வீட்டுக்குள்ள ஒவ்வொரு செய்தி வரும்போது உங்க இதயத்தினுடைய காரியங்கள் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுறாரா? உங்க இருதயத்துக்குள்ளே செத்த செயல்கள் ஏதாவது கிடக்கா? அதை நம்ம சிம்பிளா சொன்னா புரியும். அது எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, பழைய ஆட்களுக்கு புரியும். ஒரு 20 வருஷம் 30 வருஷம் நம்ம சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் வீட்டுல எலிலாம் வளர்ப்பாங்க. ரொம்ப வீட்டுக்குள்ள சேட்டை பண்ணிச்சு அப்படின்னா மருந்து வச்சு கொண்டுருவாங்க. அது எங்கேயாவது போய் செத்து போயிடும். ஏன்னா எங்க வீட்டுல இல்ல, நான் வியாபாரத்துல இருக்கும்போது நான் மருந்தெல்லாம் வச்சிருக்கேன். அதனால சொல்றேன், செத்து போனோடனே நகரும். இதுதான் ஒரு மனுஷனோட இதயத்துக்குள்ளே அந்த பழைய காரியங்கள், ஒரு 20 வருஷம் ஒரு 30 வருஷம் முன்னாடி உள்ள காரியங்கள் இருக்கும்போது அது எவ்வளவு நாரும், எவ்வளவு மோசமா இருக்கும். இத ஒருத்தன் கண்டுபிடிக்கணும். இப்ப ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியலன்னா, மன்னிக்க முடியலப்பா. நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, புருஷனை மன்னிக்க மாட்டுக்காங்க, மனைவியை மன்னிக்க மாட்டுக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சில் ஓடி போய் உட்காந்து அழுறாங்க. ஆனா மன்னிக்க முடியலப்பா. மாமியாரை மன்னிக்க முடியல, மருமகளை மன்னிக்க முடியல, மருமகனை மன்னிக்க முடியல. இயேசு என் பாவத்தை மன்னிச்சார்ல, அப்ப எனக்கும் மன்னிக்கிற ஒரு இருதயம் வேணும்ல. அதான கிறிஸ்துவ வாழ்க்கை. ஏன் இருதயத்துக்குள்ள அந்த மனசாட்சியில ஏன் அடிக்கடி ஏன் பிரச்சனை வருது? ஏன் செத்த கிரியில் உள்ள கிடக்கு? காரணம் என்ன? யாரையோ ஒருத்தவங்கள மன்னிக்காம இருப்பாங்க. அது ஒரு வீம்பா இருக்கலாம், அது ஒரு வைராக்கியமா இருக்கலாம், அது ஒரு கசப்பான காரியமா இருக்கலாம், அது ஒரு பகையா இருக்கலாம். வேண்டாம், அதெல்லாம் துர்க்குணம். அதெல்லாம் உள்ள இருந்துச்சு அப்படின்னா பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. என் இருதயம் தேவன் தங்கக்கூடிய ஆலயமா இருக்கணும் அப்படின்னா
இருதயத்துக்குள்ளே செத்த கிரியைகள் உள்ள இருக்கக்கூடாது. எப்போதுமே பழைய காரியங்களை பேசி ஒன்றும் ஆக போறது இல்லை. நான் என் வாழ்க்கையில் உள்ள காரியங்களை எப்பவுமே சொல்லுவேன். ஏன் தெரியுமா? புதுசா யாராவது கேட்பாங்க செய்தி, அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அவ்வளவுதான். ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டா ஒரு மனமாற்றம் இருந்தா எப்படி இருக்கும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி வளரலாம்? அதுக்காக பேசக்கூடிய பாயிண்ட் அவ்வளவுதான். மற்றபடி என் கதையை பேசி என்ன ஆக போகுது? ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்திரிக்கிறதுக்கு ஒரு பேச்சு, அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. காலவேளையில செத்த செயல்கள், செத்த கிரியைகள் 24 மணி நேரம் வாழ்க்கையில ஏதாவது உள்ள கிடக்கா, அது அந்த குடும்பத்தை அழிச்சிட்டு இருக்கும். யாருக்கும் தெரியாது. அதை எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, யார்கிட்டயுமே பேசவே மாட்டாங்க. அப்படியே முடங்கி கிடப்பாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் ஏன் போய் பேசணும்? அப்படின்னு சொல்லிட்டு முடங்கி கிடப்பாங்க. ஆனா இருதயம் பார்த்தா துடிக்கும். ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி துடிக்கும். ஆனா வீம்பு, வைராக்கியம், கசப்பு, எரிச்சல் உள்ள கிடக்கும், வெளியே தெரியாது. ஒரு குடும்பம் இருதயம் சுத்தமா இருந்துச்சுன்னா, ஓப்பன் ஹார்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, யார்கிட்டனாலும் எப்பனாலும் பேசிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை பார்க்க முடியல. நான் காலையில வெளியில போவேன். வெளியில போயிட்டு வரும்போது பார்த்தா, நான் யார்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் எங்கெங்க நிக்கிறேனோ எல்லார்ட்டையும் பேசிட்டு வருவேன். எல்லார்ட்டையும் பேசிட்டு வருவேன். என்ன காரணம்? முதல்ல பைபிள் என்ன போட்டிருக்கு? அன்பு கூறணும். இன்னைக்கு அன்பு கூற முடியல. செத்த கிரியெல்லாம் முதல்ல என்னன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியணும்ல. ஐயா நான் அன்பு கூறுறேன் அப்படின்னா நம்ம இருதயம் சுத்தமா இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயத்துக்குள்ள அன்பு கூற முடியல. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு மன அழுத்தம், ஏதோ ஒரு காரியம். அதான் மனசாட்சியில செத்த கிரியைகள. அப்ப நம்ம இருதயத்துக்குள்ளே பலவிதமான காரியத்தை கொண்டு போய் உள்ள வச்சாச்சு அப்படின்னா, அதனுடைய சைடு எஃபெக்ட், எப்படி ஒரு மாத்திரை போட்டா சைடு எஃபெக்ட்னு இதையா சொல்லிடுவாங்க. இந்த மாத்திரை போட்டனால அது வந்திருக்குமோ அப்படிம்பாங்க. ஒரு தண்ணி குடிச்சாலோ, இல்ல இயற்கையான ஒரு காய்கறி சாப்பிட்டாலோ, நம்ம வீட்டுல சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டாலும் அதுல எந்த பிரச்சனையும் வர மாட்டேங்குது. நம்ம இருதயத்துக்குள்ளே தேவனோட வார்த்தை இருந்தால் நம்ம வாழ்க்கையில சைடு எஃபெக்ட் இருக்காது. ஆனா யாரோ சொன்ன ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு காரியம், அதெல்லாம் இருதயத்துல கொண்டு போய் வச்சாச்சு அப்படின்னா, அந்த இருதயம் ஒரு பெயினா இருக்கும், ஒரு வலியா இருக்கும். உட்கார்ந்து மன அழுத்தத்துல இருப்பாங்க, யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, என்னை இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி இப்படி வேதனைப்பட்டுட்டு இருப்பாங்க. நான் சொல்றது உண்மையா பொய்யா மட்டும் நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய குடும்பத்துல வயசான அம்மாமாரு ஜெபிக்க வருவாங்க. அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க இருதயம் அவ்வளவு பாரமா இருக்கும். என்னன்னு சொல்லி கேட்டா, ஒண்ணு கணவர் சரியில்லாம இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வந்த மருமகளா இருக்கும், இல்லைன்னா மருமகனா இருப்பாங்க, இல்ல பையனா இருக்கும், இல்ல மகளா இருக்கும், இல்ல பிள்ளை இல்லாம இருக்கும், இல்ல பேரம்பேத்தி இல்லாம இருக்கும், இல்ல வீடு இல்லாம இருக்கும். 60 வயசு ஆயிருக்கும், 65 வயசு ஆயிருக்கும், விதவையா இருப்பாங்க, ஒரு வீடு கூட இல்லை அப்படிம்பாங்க. நிறைய குடும்பத்துல ஜெபகுறிப்புக்காக பேசியிருக்கேன். கண்ணு தெரியாதவங்கள்ட்ட பேசியிருக்கேன். எய்ட்ஸ் வியாதியில இருக்கவங்கள்ட்ட பேசியிருக்கேன். மரண தருவாயில இருக்கவங்கள்ட்ட பேசியிருக்கேன். கொரோனா நேரத்துல ஒரு குடும்பத்துல பையன் செத்து போயிட்டான். அம்மா போன் அடிக்கிறாங்க, என் பையன் செத்து போயிட்டான் பிரதர், நீங்க ஜெபம் பண்ணா பொழைச்சிருவீங்க. அப்படிப்பட்ட ஜெபகுறிப்பு அட்டன் பண்ணியிருக்கேன். ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள அந்த பாரம், அந்த வேதனை, இதெல்லாம் வெளியே தெரியாது. கொரோனா நேரத்துல ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. என் பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அது ஒரு ஜெபகுறிப்பு. அந்த வீட்டுல கேட்கும்போது குடும்பத்துல சில ஆட்கள் இறந்து போயிட்டாங்க. இன்னொரு வீட்டுல பையன் பிறந்து, ஒரு குட்டி பையன் 40 நாள் ஆச்சு, பெயர் விடுறாங்க. அப்ப பெயர் சொன்னாங்க,
நான் உடனே கேட்டேன், 40 நாள் தான் ஆச்சு அப்படின்னாங்க. கணவர் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டேன். கணவர் இறந்து 40 நாள் ஆச்சு அப்படின்னாங்க. 40 நாள் முன்னாடி கணவர் இறந்திருக்காரு. அன்னைக்கு தான் பையன் பிறந்திருக்கான். இப்போ பெயர் சொல்றாங்க. இந்த பெயரை சொல்லி கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா கணவர் இல்லை, இன்னொரு பக்கம் பார்த்தா பையனுக்கு பெயர் சொல்றாங்க. அந்த பெயரை சொல்லி ஜெபம் பண்ணணும். இக்கட்டான சூழல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கேன். எத்தனையோ காரியங்கள் சொல்ல முடியும். நம்ம இருதயத்துக்குள்ளே தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தால், நித்திய ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தால், நம்ம ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யலாம். இன்னைக்கு ஏன் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியல? நம்ம இருதயத்துல எதையாவது கொண்டு வச்சிட்டு இருந்தா அதை மட்டும்தான் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கணும். நானும் என் மனைவியும் பேசும்போது, சில காரியங்கள் பேசும்போது அதுல சில அர்த்தம்லாம் இருக்கும். வியாபாரத்துல நஷ்டப்படும் போது நகையெல்லாம் வித்துட்டேன், வீடை வித்துட்டேன், எல்லாத்தையும் நஷ்டப்பட்டு நடு ரோட்டுக்கு வந்தேன். என் மனைவி சொல்லும்போது சொல்லுவா, எல்லாம் போச்சு, அதை நான் உட்கார்ந்து யோசித்துட்டு இருந்தா நான் எப்படி ஆவியில வளர முடியும் அப்படி சொல்லி இப்படியே சொல்லுவா. அழிஞ்சு போனது போயிட்டு, அதை நான் உட்கார்ந்து யோசித்தா நான் எப்படி ஆவியில வளர முடியும்? போனது போனதுதான். என் கூட இயேசு இருந்தா போதும். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் அப்படி இல்லை. கொஞ்சோண்டு நகை, ஒரு சொத்து, இல்ல வீட்டுல ஏதாவது சின்ன பிரச்சனை, இதையே உட்கார்ந்து பல மாசமா பல வருஷமா உட்கார்ந்து யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க. நான் சொல்ற உண்மையா பொய்யா? இதுதான் ஒரு குடும்பத்தில் நடக்கூடிய காரியங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஒரு அக்காட்ட பேசிட்டு இருந்தேன். ஒரு 10 வருஷமா பழக்கம். ரீசெண்டா ஒரு 2 வருஷம் முன்னாடி பார்த்தேன். அதுக்கப்புறம் நேத்து பார்த்தேன். அந்த அக்காட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு காரியம் சொன்னாங்க. எனக்கு அது வேதனையா இருந்துச்சு. கணவர் கொரோனா நேரத்துல 2வது கொரோனால இறந்து போயிட்டாரு. 2 வருஷம் முன்னாடி மகா யாரையோ விரும்பி வீட்டை விட்டு போயிட்டாலாம். அவங்க அம்மா சொல்லி சொல்லி பார்த்தாங்களாம். சொல்லி சொல்லி பார்த்தேன்டா கேட்கல, சொல்லி சொல்லி பார்த்தேன்டா கேட்கல, பத்திரமா வளர்த்தேன்டா, என் மகன் என்னைய விட்டு போயிட்டா. கொரோனா நேரத்துல 2வது கொரோனால என் கணவர் என்னைய விட்டு போயிட்டாரு. ஒரு விதவை தான், மகள் ஏமாத்திட்டா. அந்த துக்கம் தாங்க முடியல. இருதயத்துக்குள்ள அப்படியே இருக்கு. கண்ணீர் வடிக்கிறாங்க. நான் யார்ட்டையும் சொல்லலடா, உன்கிட்ட தான் சொல்றேன் அப்படின்னாங்க. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இருதயம் ஃபுல்லா பாரம், இருதயம் ஃபுல்லா பாரம், கண்ணீர் வடிக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்ம இருதயத்துக்குள்ளே எதை நம்ம வச்சு யோசிக்கிறோமோ அது நம்மளை அழுத்திட்டு இருக்கும். மனசாட்சியை, செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நம்ம இருதயம் சுத்திகரித்தால் மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். ஒரு குடும்பம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ள எதையாவது வச்சு யோசிச்சுட்டு இருக்கிறோமா? அந்த தாயார் சொல்லும்போது சொன்னாங்க, என் மகளை ஏற்றுக்கொள்ள முடியலடா. அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் ஆச்சு. அவளை ஏற்றுக்கொள்ள முடியல. அவ படிச்சிட்டு இருந்தா, நான் சொன்னேன் கேட்கல. நான் படிச்சு சொன்ன கேட்கல. எவ்வளவோ கஷ்டப்பட்டு பத்திரமா பார்த்துட்டு இருந்தேன். ஆனா இப்படி பண்ணிட்டா. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு? வீட்டுக்குள்ள அம்மாவுமாருக்கு நிம்மதி இல்ல, கடன்ல கஷ்டப்படுறாங்க, நிம்மதி இல்ல. நான் வியாபாரத்துல இருக்கும்போது கடன்காரன் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிட்டு போயிடுவாங்க. அது தாங்க முடியாது. நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர் எல்லாம் உண்டு. ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டுட்டான் அப்படின்னா எல்லாரும் தப்பா பேசிடுவாங்க. எல்லாத்தையும் நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் வாங்கியிருக்கேன்.
ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது, தேவ ஆவியினால நிரப்பப்படும் போது, நித்திய ஆவியினால நிரப்பப்படும் போது, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது, தேற்றவாளன் உள்ள வரும்போது, சகல சத்தியத்திலும் போதிக்கும் போது, என் வாழ்க்கையில என் இருதயத்துக்குள்ள என்னென்ன செத்த காரியங்கள், அந்த செத்த கிரியைகள் எல்லாம் உள்ள இருந்துச்சோ அது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிட்டு, நம்ம இருதயத்துக்குள்ளே தேவ ஆவியினால் நிரப்பப்படணும், நித்திய ஆவியினால் நிரப்பப்படணும். இன்னைக்கு சிலுவை தியானம் யாரெல்லாம் நீங்க கேட்குறீங்களோ, உங்க இருதயத்துக்குள்ளே செத்த கிரியைகள், செத்த செயல்கள், அதுதான் நம்மளை தீட்டுப்படுத்துறது, பாவ காரியத்துல கொண்டு போறது, கர்த்தரை விட்டு பிரிக்கிறது, நமக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த தொடர்பு துண்டிக்கப்படுறது. காரணம் என்ன? நிறைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் இதுதான். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துனுடைய இரத்தம். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார் அப்படின்னா, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். நமக்காக பலியானார். கிறிஸ்துனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு. ஐயா, நான் உயிரோட இருக்கேன், நான் என்ன செய்யணும்? நீங்க உயிரோட இருக்கீங்க, நீங்க என்ன செய்யணும்? நம்ம அப்படியே யோசித்து பார்ப்போமே. வேற வேற நாட்டுல செய்தி கேட்குறீங்க, நம்ம எல்லாரும் உயிரோட தான் இருக்கோம். என்ன செய்யணும்? ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு. அப்ப நம்மளை எதுக்காக உயிரோட வச்சிருக்காரு? மற்றவங்களை தப்பா பேசுவா கிடையாது. இப்போ இந்த கடைசி காலத்துல எப்படி இருக்காங்க அப்படின்னா, அவனும் செத்து போகணும், நானும் செத்து போகணும், அவனும் அழிஞ்சிடணும், நானும் அழிஞ்சிடணும், அவனும் நல்லா இருக்கக்கூடாது, நானும் நல்லா இருக்கக்கூடாது, அவன் காணாம போயிடணும். இதெல்லாம் தேவ ஆவியா? இதெல்லாம் பழி வாங்குற ஆவி, குற்றம் சாட்டுகிற ஆவி. ஒரு மனுஷன் தேவ ஆவியினால் நிரப்பினால் அந்த பழைய செத்த கிரியைகள் உள்ள இருக்காது, அது வெளியில போயிருக்கணும். நம்ம இருதயத்துக்குள்ள தேவனோட வார்த்தை உள்ள போகும்போது பழைய காரியங்கள் எல்லாமே வெளியில போயிடணும். இன்னைக்கு நிறையருடைய வாழ்க்கையில எங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னா, பழைய காரியங்கள் உள்ள கிடக்கு. அந்த பழைய காரியங்கள் உள்ள கிடக்கும் போது அது அவங்கள கொன்னுட்டு இருக்கும். இப்ப நிறைய குடும்பத்துல இப்ப என்ன பிரச்சனை நடக்கு அப்படின்னா, சிலருடைய வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்கு. அதனால இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். சில குடும்பத்திலே நிம்மதி இல்லப்பா, உண்மையிலே நிம்மதி இல்லை. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, மனசாட்சி. மன்னிக்க முடியல, புருஷன் இப்படி பண்ணிட்டானே, ஐயோ என் பையன், ஐயோ என் பிள்ளை, ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. எங்க அம்மா கொரோனா நேரத்தில் இறந்து போயிட்டாங்க, 2வது கொரோனால. கிறிஸ்மஸ் வந்துச்சு அப்படின்னா ட்ரெஸ் எடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஊழியத்தில் இருக்கிறதுனால ஃபோன் அடிச்சா, சாப்பிட்டியா, வீட்டில் எல்லாம் இருக்கா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா, குடும்பமாக நல்லா இருக்கீங்களா, பிள்ளை நல்லா இருக்கா, எல்லாம் விசாரிப்பாங்க. கொரோனாக்கு அப்புறம் அம்மா இல்லை. ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது அன்பு கூறணும். இன்னைக்கு நிறைய வீட்டில் அன்பு கூறுறதுக்கு மனசு வரமாட்டுக்கு. பெத்த பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட பேச மாட்டுக்காங்க. சில வீட்டில் புருஷன் மனைவிட்ட பேச மாட்டுக்காங்க. அப்படியே ஒரு வைராக்கியம், அப்படியே ஒரு கசப்பு. சில வீட்டில் மனைவி இங்க பேச மாட்டுக்காங்க. என்ன செய்ய? அதான் சொல்றேன், மனசாட்சியில செத்த கிரியைகள் உள்ள கிடக்கா, செத்த செயல்கள் உள்ள கிடக்கா. இதை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்? நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியா தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாராம். நம்மளை மீட்டெடுக்கிறதுக்காக அவர் ஒப்பு கொடுத்தாரு. இப்ப நம்மளை மீட்டு எடுக்கணும் அப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ள என்னென்ன காரியம் இருக்கு அதை முதல்ல நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம எப்படி மனம் திரும்பணும், எப்படி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, யார் மேலேயாவது மன்னிக்க முடியாத சில காரியங்கள் இருக்கா, இல்ல வீம்பு கிடக்கா உள்ள? இப்ப சில வீட்டுல வன்கண்ணு, புறங்குறது இஷ்டம் போல கிடக்கு. பக்கத்து வீட்டுல போய் எட்டி பார்ப்பாங்க. அப்புறம்
அவங்கள பத்தி தப்பா பேசிட்டு இருப்பாங்க. எதுக்கு? இதுதான் நிறைய வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய கம்ப்ளைண்ட். என் இருதயம் தேவனோடு இருக்கணும். நான் செத்தா பரலோகத்துல நிக்கணும். பரலோகம் வேணும். யாரெல்லாம் தேவன் அருளி அப்பம் கேட்குறீங்களோ, உங்களுக்கு பரலோக வாசல் திறந்துதான் இருக்கு. இது கிருபையின் காலம். முதலாவது பரலோக ராஜ்யத்தை தேடுங்கள். முதலாவது என்னோட ராஜ்யத்தை தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நல்ல செழிப்பா தருவாராம். ஆனா நான் என்ன தெரியுமா செய்யணும்? நான் எந்தெந்த பகுதியில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போறேன், அதை நான் செக் பண்ணி பார்க்கணும். காலையில வண்டி ஓட்டுறேன், வெளியில போறேன், பெட்ரோல் இருக்கா, ஏர் இருக்கா, வண்டி கரெக்டா இருக்கா, பிரேக் இருக்கா, வண்டி ஓட்டும் போது லெஃப்ட் சைடு போதா ரைட் சைடு போதா நான் தான் பார்க்கணும். பரலோகத்துக்கு போற வேலை அன்னன்னைக்கு நான் எங்க தப்பா இருக்கேன், இன்னும் என்கிட்ட என்னென்ன சரி செய்து கொள்ளணும், நான் தான் செக் பண்ணி பார்க்கணும். இந்த செய்தி நீங்க யாரெல்லாம் கேட்குறீங்களோ நீங்க தான் செக் பண்ணி பார்க்கணும். சின்ன வீடியோ பேசி முடிச்சிருக்கலாம். சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்றாங்கல்ல, ஒரே ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷமா. இந்த வீடியோ கேட்டுட்டு, ஆமா பிரதர், என் புருஷன்ட்ட நான் பேசாம இருக்கேன், என் மனைவிட்ட நான் பேசாம இருக்கேன், என் வீட்டுல பிள்ளைகள் பிரிஞ்சு வாழ்றாங்க, நான் இனிமேல் இந்த வீடியோ அனுப்பி நான் உங்களை கேட்க வச்சு அந்த குடும்பத்தை எப்படியாவது சேர்த்து வைப்பேன். ஒரு பிரிஞ்ச குடும்பம் இணைந்து வாழ்ந்தால் பரலோகத்துல அவ்வளவு சந்தோஷம். ஒரு குடும்பம் பிரிஞ்சு போயிட்டு அப்படின்னா அந்த வீட்டுல எத்தனை பேர் கண்ணீர் வடிப்பாங்க தெரியுமா? இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல டைவர்ஸ். ஏன்னா இருதயத்துக்குள்ள மன்னிக்க முடியல. இயேசு கிறிஸ்து என் பாவத்தெல்லாம் மன்னிச்சதுனாலதான் ரவிராஜ் உயிரோட இருக்கு. இல்லைன்னா ரவிராஜ் எல்லாம் காணாம போயிருவேன். ரவிராஜ் உயிரோட இருக்கு அப்படின்னா நாளா விக்கிரத்துக்குலாம் 13 லட்சம் கொடுத்துருக்கப்பா. மாந்திரியத்துக்கு, விக்கிரத்துக்கு, மனுஷனை நம்பி மனுஷன் முன்னாடியே போயிட்டேன், அவ்வளவுதான். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னா என் பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னிக்க போய் தான் நான் உயிரோட இருக்கேன். அப்ப நானும் என்ன செய்யணும் அப்படின்னா, என்னையே ஒருவேளை யாராவது ஏமாத்தினால் நான் மன்னிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதான் கிறிஸ்துனுடைய அன்பு. இந்த கிறிஸ்துனுடைய அன்பு நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஏன் ஆவியில வளர முடியல அப்படின்னா, நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியா தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சி செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஒரே ஒரு பாயிண்ட் தான், என் இருதயத்தை சுத்திகரிங்கப்பா, என் மனசாட்சியில பழைய காரியம் எதுவே வேண்டாம்ப்பா, எனக்கு ஒரு புது இருதயம் தாங்க, ஒரு புதிய ஆவியை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. நம்ம அப்படி கேட்டாலே போதும். ஏன்னா சில குடும்பத்தில் அப்ப நான் எப்படி ஜெபம் பண்ணணும்? ஒன்றும் இல்லை, அப்பா என் இருதயத்துக்குள்ளே நீங்க தான் இருக்கணும், நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், ஜீவனுள்ள தேவனுக்கு நான் ஊழியம் செய்யணும். நான் ஒரு மனுஷனுக்கு ஊழியம் செய்ய போல கல்லையோ மண்ணையோ மரத்தையோ நான் ஆராதிக்கல, உலக வழிபாடுகளுக்குள்ள நான் போல, நான் செத்த பேய பின்பற்றல, நான் ஜீவனுள்ள தேவனை தேடுறேன். ஜீவனுள்ள தேவனை தேடணும் அப்படின்னா என் இருதயத்துக்குள்ளே அந்த பழைய செத்த காரியங்கள் இருக்கக்கூடாது. இப்போ இன்னும் கூட ஒரு பாயிண்ட் சொல்றேனே, அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். 8 மணி ஆச்சு, இல்லை 8:30 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு அப்படின்னா கரெக்டாக டிவி போட்டு முன்னாடி போய் உட்காந்துருவாங்க, நாடகம் பார்க்க உட்காந்துருவாங்க, செல்போனில் அவங்க பார்க்க உட்காந்துருவாங்க. நம்ம இருதயத்துக்குள்ள தேவையில்லாத எத்தனை காரியங்கள் உள்ள வந்துட்டு இருக்கு, நம்மளை எதெல்லாம் கெடுத்துட்டு இருக்கு, நம்ம எதனால கெட்டு போறோம். ஒரு வாலிப பிள்ளை விரும்பி திருமணம் முடிச்சிட்டேன். அப்போ இந்த திருமணம் முடிக்கிற முன்னாடி அந்த மகள்கிட்ட பேசினேன். அந்த மகள் பிறந்தல இருந்தே கிறிஸ்டியன் தான், வீட்டுக்கு முன்னாடி சர்ச் இருக்கு, டெய்லி சர்ச்சுக்கு சாயங்காலம் போவா. ஆனா அந்த மகள் விரும்பி திருமணம் முடிச்சா, விக்கிரத்துக்குள்ள போயிட்டா. அப்ப எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சாயங்காலம் சர்ச்சுக்கும் போகலாம், அப்புறம் வீட்டுல பாம்பு நாடகமும் பார்ப்பாங்க. அப்ப சர்ச்சைக்கும் போறா, வீட்டுல பாம்பு நாடகமும் பார்க்க. அப்போ இருதயத்துக்குள்ள என்ன இருந்துச்சு? நான் கேட்டேன், ஏம்மா ஒரு தடவையா பைபிள் வாசி முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இன்னும் வாசிக்கவே இல்லை. அவரோட வாழ்க்கை பார்த்தா கண்ணீர் வாழ்க்கையா மாறிட்டு. என்ன காரணம்? பைபிளை வாசிக்கல, பைபிளை நேசிக்கல, சும்மா பக்கத்துல சர்ச் இருக்கு, சும்மா சர்ச்சில் போய் உட்காந்து வந்திருக்கா.
ஒரு மனமாற்றம் இல்ல. ஏன்னா 8 மணிக்கு வந்தோடனே அடுத்தால வேற ஏதாவது அடுத்தால அப்படின்னு சொல்லி நாடகம் பார்க்க போயிடுறது. அந்த மகளுடைய வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறி ஆயிட்டு. ஆலோசனை எல்லாம் கொடுத்து பார்த்தோம். ஆனா அதுக்கு முன்னாடி சிக்கப்பட்டுட்டா. இந்த கடைசி காலம் நிறைய பாவங்கள் நிறைந்த காலங்கள். அதனால இந்த செய்தி யாரெல்லாம் கேட்டீங்களோ, நம்ம வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறோமோ எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இந்த கடைசி காலத்துல பிசாசு இருதயத்துக்குள்ள நிறைய விதைச்சிட்டு இருக்கான். அவனோட வாழ்க்கையில பார்த்தா நிம்மதியே இருக்க மாட்டேன். நிறைய ஜெபக்குறிப்பு வரும்போது நிம்மதியே இல்லை. ஒரு 24 வயசு பையன் ஃபோன் பண்ணான் போன வாரம். அந்த பையன் எனக்கு ஒரு 8-9 வருஷமா தெரியும். 9 வருஷமா தெரியும். அந்த பையன்கிட்ட பேசுறேன், அண்ணன் எனக்கு நிம்மதி இல்லை அப்படிங்க. என்னன்னு கேட்டா, அவனுக்கு ஒரு பிரச்சனை. ஏன்னா கையில பைபிள் எடுத்து வாசிக்கல, தேவனை தேடல, சர்ச்சுக்கு போல, ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனை வந்துடுது. அப்ப நம்ம இருதயத்துக்குள்ள செத்த கிரியைகள் ஏன் வருது? நம்ம இருதயத்துக்குள்ளே தேவையில்லாத காரியங்கள் ஏன் வருது அப்படின்னா, கர்த்தரை ஒழுங்கா தேடல. கர்த்தரை தேடினவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாது. ஒரு குடும்பம் கர்த்தரை தேட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலே அவங்களோட இருதயம் சுத்திகரிக்கப்படும். நம்ம இருதயத்துக்குள்ளே சுத்திகரிக்கப்படணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்கும். அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமா நேசிக்கும் அன்புடன் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. எங்களோட நீங்க பேசி இருக்கிறீங்க. உங்களுடைய வார்த்தைக்கு நாங்க செவி கொடுக்கணும். எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டோமோ எங்களை மன்னிச்சிருங்க. கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை தாங்கப்பா. உங்களுடைய நல்ல ஆவியை தாங்கப்பா. நித்திய ஆவியெல்லாம் நிரப்புங்கப்பா. எங்க இதயத்துக்குள்ளே நீங்க மட்டும்தான் இருக்கணும்ப்பா. ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்ய எங்க இதயத்தை சுத்திகரிங்க. செத்த கிரியைகள் என்னெல்லாம் இருக்கோ எல்லாம் எடுத்து போட்டுருங்க. நாங்க கர்த்தருக்கா மட்டும்தான் வாழணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபையில தாங்க. இணைந்திருக்கிற எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் வேலையடைங்க. உங்களோட ரத்த கொடைகளை வேலையடைங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. உங்களுடைய தழுமுள்ள கரத்தினால் தொட்டு பலவீனத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த எல்லா பலவீனத்திலும் நீக்கி பரிபூர்ணமா சுகமாக்கித்தாங்க. கற்பதிரியா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனமறிங்க ஆசுறீங்க. திருமண நாள் பிறந்த நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்க கர்த்தர் அந்த குடும்பத்தை 1000 தலைமுறைக்கு ஆசுறீங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. பரிசுத்தவெல்லாம் நிரப்புங்க. அக்னி அபிஷேகத்துல நிரப்புங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தோம் எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜா. கடன் பிரச்சனையை மாற்றித்தாங்க. கண்ணீர் வாழ்க்கையை மாற்றித்தாங்க. எந்த குடும்பத்துல வேதனையோடு துக்கத்தோடு இணைந்திருந்தாங்களோ அந்த வேதனை துக்கம் எல்லாவற்றையும் மாற்றி நித்திய ஆவியில நிரப்பி குடும்பத்தை ஆசீர்வதிங்க. வெளியில புறப்படுறாங்கப்பா, டிரைவிங் லைன்ல இருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கும் சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. வெளிநாட்டுல யுத்தம் நடக்குப்பா. யுத்தம் நடக்கிற இடத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு அதிகமான பாதுகாப்பு தாங்க. எல்லா தேசத்துல ஜனங்களையும் உங்களுடைய ஜீவன்ல அர்ப்பணிக்கிறோம். எல்லா தேசத்திலும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவுபடட்டும். ஒவ்வொரு தேசத்துக்குள்ளயுமே சமாதானத்தை விட்டுடுங்க. அப்பா எலெக்ஷனுக்கா ஸ்தோத்திரம்ப்பா. எலெக்ஷன்ல தேவன் நீதியுள்ள எஜுமான் எங்க கூட இருக்கணும்ப்பா. உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. வேலை இல்லாம இருக்குங்க, வேலை வாய்ப்பு உண்டு பண்ணிதாங்க. கவர்மெண்ட் வேலைக்கா ஜெபிக்கிறோங்க. வாசல் திறந்து விடுங்க. சொந்த வீடு கட்டணும், வேற வீடு வேணும், இடம் வாங்கணும், வியாபாரம் பார்க்கணும்னு சொல்லி யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ பரலோக தேவன் விசேஷமா ஒவ்வொரு குடும்பத்தும் வாசலை திறந்து ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இணைந்துகிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கழுவப்படட்டும்பா. எங்க இதயத்துக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்தாவின் மட்டும்தான் இருக்கணும். எந்த ஒரு செத்த கிரியைகளோ எந்த ஒரு தேவையில்லாத குழப்பங்களும் இருக்கக்கூடாதுப்பா. கர்த்தர் வேலையடைங்க. அப்பிரோஜனமான ஊழியக்காரன்பா களிமண்ணா அர்ப்பணிக்கிறேன். தேவன் அருளி அப்ப மினிஸ்டர்ல உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய கரந்தோட்ட ஆசுறீங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசுறீங்க. கர்த்தர் குறிப்பிடுங்க. துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்த ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தரா இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்தீர்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel.
Click the like and share. Click the bell. God bless you.